கூட்டு பண்ணுறது எப்படி பார்ப்போம். முதல்ல இந்த வாழைத்தண்டை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். இப்போ வாழைத்தண்டில் வெளியில் பட்டை இருக்கும், அதை முதல்ல எடுத்துட்டு கொஞ்சமாக வெளியில் பீலர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த வாழைத்தண்டை ஸ்லைஸ் பண்ணணும். இந்த மாதிரி குறுக்கில் வெட்டுறப்ப கொஞ்சம் நார் வரும், இந்த நாரை சுற்றி எடுத்துருங்க. அப்புறம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மோரில் கலந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா அது கருப்பாகாமல் இருக்கும். இதுக்கு தேவையான மற்ற பொருள் கொஞ்சமாக கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுலேயே பாசிப்பருப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பருப்பு தேவைக்கு ஏற்ப நீங்கள் கூடுதலாக குறைவாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மஞ்சள், கடுகு, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சீரகம், தேங்காய் துருவல். இந்த மிளகா, இஞ்சி, சீரகம், தேங்காய் துருவலை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சு வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கடலைப்பருப்பையும் பாசிப்பருப்பையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்கன்னா இந்த பருப்புலேருந்து வர நுரையை அது அடக்கும். அது தேங்காய், மிளகா, இஞ்சி, சீரகத்தை மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். பருப்பு 4 சவுண்ட் வச்சு எடுத்தாச்சு. பருப்பில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி, மோர் தண்ணியில் ஊற வச்ச அந்த பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் அந்த பருப்பில் சேர்த்துருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், மிளகா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். அப்படியே குக்கர் மூடி போட்டு ஒரு சவுண்ட் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஒரு சவுண்ட் ஒரு 10 நிமிஷம் ஆறிடுச்சு. கடுகு, கருவேப்பிலை தாளித்து அதில் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதில் பெருங்காயம் வாசனை சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா கிள்ளியை அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. பருப்பில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த குடலையும் சுத்தம் பண்ணோம், கிட்னியில் கல் சேராமல் பார்த்துக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.